ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது ஒரு குக்கிங் வீடியோ தான். பட் என்ன குக் பண்ண போகிறேங்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் இல்லை. நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இது பார்க்கறதுக்கு வாழைத்தண்டு மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வாழைத்தண்டு இல்லை. இது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. நம்ம நல்லா சாப் பண்ணி 3 days தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் இதை சமைக்கணும். 3 daysம் ஒரு டெய்லி நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இப்போ நான் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சைட்லேயே நான் வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது சமையலுக்கு தேவைப்படும். இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இனி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக ஆனியன், நல்லா நறுக்குன ஆனியன் போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணும்போது உப்பு போட்டிருப்போம். அவ்வளோதான். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது ஆப்ஷன் தான், வேணான்றவங்க விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes மூடி போட்டு வேக விடலாம். அதில் தண்ணி வரும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக விட்டால் போதும். ஆல்மோஸ்ட் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, தக்காளியும் வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதை போட போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேர்க்கடலை போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் கூட ஓகே. லாஸ்ட்டாக கொத்தமல்லி. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இதுக்கு இங்கிலீஷில் பேம்போ ஷூட்னு சொல்லுவாங்க. தமிழில் மூங்கில் வரைக்கும் தெரியும். அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே தென், I'll be waiting for your suggestions. Thank you so much for watching. Bye.